உக்ரைன் போர்க்களத்துல ரஷ்யா பயன்படுத்திய போது உலகையே உற்று நோக்க வைத்த அந்த ஷாஹித் ட்ரோன்கள் இப்போது வளைகுடா நாடுகளின் தூக்கத்தை கலைத்துக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் அதிரடி தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் கையில் எடுத்திருக்கக்கூடிய காமிகாசே ட்ரோன்கள் ரஷ்யாவின் ஷாஹித் ட்ரோன்களை போலவே இயங்கக்கூடியவை. இது நவீன போர்க்கலையின் முகத்தையே மாற்றி வருது. பார்ப்பதற்கு ஒரு சாதாரண புஷ் ப்ரொபெல்லர் ரக விமானம் போல தெரிஞ்சாலும் இதனுடைய தாக்கம் அதிதீவிரமானது. சுமார் 3.5 மீட்டர் நீளம், 2.5 மீட்டர் இறக்கை அகலம் கொண்ட இந்த ட்ரோன்கள் 30 முதல் 50 கிலோ வெடிபொருட்களை சுமந்து கொண்டு இலக்கை நோக்கி சீறி பாய்ந்து தற்கொலை தாக்குதல் நடத்தும் திறன் கொண்டவை. இதை ராணுவ வல்லுநர்கள் ஏழைகளின் குரூஸ் ஏவுகணை என்றே அழைக்கிறாங்க. ஒரு நவீன ஏவுகணை பல கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்படும் நிலையில இந்த ட்ரோன்கள் வெறும் 15 முதல் 40 லட்சம் ரூபாய்க்குள்ள தயாராகி விடுகின்றன. ஈரானின் பலம் அதன் தொழில்நுட்பத்தில் இல்ல, அதன் எண்ணிக்கையில் இருக்குது. வளைகுடா நாடுகள் பயன்படுத்தும் அதிநவீன பேட்ரியாட் போன்ற பாதுகாப்பு அமைப்புகள் ஒரு ஏவுகணையை தடுக்க செலவிடும் தொகையை சுமார் 30 முதல் 100 கோடி ரூபாய். ஆனா ஈரான் அனுப்பும் ஒரு ட்ரோனோட விலையோ மிக குறைவு. குறைந்த விலையில அதிக சேதத்தை ஏற்படுத்துவதுதான் ஈரானின் திட்டம். நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை ஒரே நேரத்தில் ஸ்வாம் முறைகளை ஏவும் போது எந்த ஒரு நவீன பாதுகாப்பு அமைப்பும் திணறித்தான் போகும். சமீபத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீது ஏவப்பட்ட 941 ட்ரோன்கள்ல 65 இலக்கை எட்டி இருக்குது. இவை முக்கியமான துறைமுகங்கள் மற்றும் தரவு மையங்களை சேதப்படுத்தி இருக்குது. ஈரான்ல இந்த ஷாஹித் ட்ரோன்கள் தாக்குதல்ல வளைகுடா நாடுகளின் பல முக்கிய இடங்களை நிலைக்குலைய வச்சிருக்கு. சமீபத்திய தகவலின்படி இந்த ட்ரோன்கள் தாக்கிய இடங்கள்ல பட்டியலில் பார்த்தா அமீரக பாதுகாப்பு அமைச்சகத்தின் தகவல்படி இதுவரை 941 ட்ரோன்கள் ஏவப்பட்டிருக்கு. இதுல 65 ட்ரோன்கள் இலக்கை தாக்கியிருக்கு. புகழ்பெற்ற பாம் ஜிரோமா பகுதியில் இருக்கக்கூடிய ஃபேமான் ஹோட்டல் அருகே ஒரு ட்ரோன் விழுந்து வெடிச்சிருக்கு. இது துபாய் சர்வதேச விமான நிலையம் மற்றும் பூஜ் அல் அரப் அருகில சேதங்களை ஏற்படுத்தியிருக்கு. அல் தர்ஃபா மற்றும் அல் மின்ஹாத் ஆகிய விமானப்படை தளங்கள் இலக்கு வைக்கப்பட்டிருக்குது. சயத் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள்ல இடிபாடுகள் விழுந்து சேதத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஜபல் அலி துறைமுகம் மற்றும் அபுதாபியில் உள்ள ஒரு பெரிய டேட்டா சென்டர் ஆகியவையும் பாதிக்கப்பட்டிருக்கு. தலைநகர் மனமா பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு கோபுரம் ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளானது. அமெரிக்காவின் 5வது கடற்படை தளம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் ஒரு ரேடார் கோபுரத்தை ஷாஹித் ட்ரோன் நேரடியா தாக்கி எடுத்த வீடியோ வெளியானது. ரியாத் நகரில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் மீது 2 ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தி இருக்கு. நாட்டின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமான ராஸ் தனூரா மீது தாக்குதல் நடத்தப்பட்டதுல அங்கு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. உற்பத்தி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. குவைத் விமான நிலையம் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதல்கள் பதிவாகின. அல் ரயான் பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலை கிடங்குகள் மற்றும் தொழில்துறை மண்டலங்கள்ல வெடிப்புகள் நிகழ்ந்திருக்கு. அங்குள்ள பிரிட்டிஷ் ராயல் விமானப்படை தளம் மீதும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதா தகவல்கள் தெரிவிக்குது. ஓமன் மற்றும் ஜோர்டான் இருக்கக்கூடிய நாடுகள்ல அமெரிக்க ராணுவ நிலைகள் மற்றும் எல்லை பகுதிகளில் ட்ரோன்கள் ஊடுருவல்கள் கண்டறியப்பட்டிருக்கு. ஈரான் இந்த தாக்குதல்களை ஒரே நேரத்தில் பல முனைகளை நடத்தியதால வளைகுடா நாடுகளின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் பெரும் சவாலை சந்திச்சிருக்கு. வியப்பான விஷயம் என்னன்னா, ஈரானை தாக்க அமெரிக்காவே இப்போ ஈரானின் தொழில்நுட்பத்தை திருடி அதை மேம்படுத்தி பயன்படுத்த தொடங்கியிருக்கு. லூகாஸ் அப்படிங்கிற பெயரில் அமெரிக்கா உருவாக்கியிருக்கக்கூடிய ட்ரோன்கள் ஈரானின் ஷாஹித் 136 மறு வடிவமே. விலை உயர்ந்த ஏவுகணைகளை வீணாக்குறதற்கு பதிலாக உக்ரைன் பாணியில போர் விமானங்களின் துப்பாக்கி சூடு, GPS சிக்னலை துண்டிக்கும் மின்னணு போர் மற்றும் லேசர் கதிகளை பயன்படுத்தி ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தும் அயன் பீம் போன்ற தொழில்நுட்பங்கள் நோக்கி நாடுகள் நகர தொடங்கி இருக்கு. இருப்பினும் ஈரானிடம் குவித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் வரும் நாட்களில் வளைகுடா பிராந்தியத்தில் ஒரு பெரிய பொருளாதார போரை உருவாக்கும் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை.